வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 10 செப்டம்பர் 6 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமாக இப்போ ஒரு ட்ரெயின் ஓடுதுன்னா அதுக்கு முன்னோட்டமாக ஒரு ட்ரையல் பார்ப்பாங்க இல்லையா, அதனால் காமன் மேன் ஷோன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிக் பாஸை விரும்பி பார்க்குறவங்க எல்லாருமே இதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓஹோ, காமன் மேன் ஷோவில் இருந்து நிறைய பேரை வந்து எடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு. அதனால் அது எந்த அளவுக்கு உண்மை, இந்த ஷோவை ஏன் இப்படி நடத்துகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த 8 மந்த்து 10 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸை வந்து அனுப்புவாங்க. பிக் பாஸில் யார் யாரோ வந்து வருவாங்க போவாங்க. ஆனால் நமக்கு வந்து யாரையாவது ஒருத்தரை தான் 21 பேர் 20 பேரில் ஒருத்தரை தான் வந்து மக்களுக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா அவங்க எப்படி மக்களுடைய மனசு மாதிரி நடந்துக்கிறாங்களா அப்படின்றது மக்கள் தேர்வு பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சீசனாகவே வந்து இந்த பிக் பாஸ் ஷோ வந்து என்னென்னா ஓடவே கிடையாது. இது என்னதான் இது ரியாலிட்டி சொல்கிறாங்க, ஆனால் வந்து இது எல்லாமே ஃபேக்கு அப்படின்லாம். ஆனால் அது அப்படித்தான் உண்மை அப்படின்றத நாமளே வந்து நம்ம வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப என்ன சொல்கிறது, ஓடாத படத்தை எப்படிடா ஓட்டுறதுன்னு ஒன்று யோசனை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா போன தடவை இந்த பார்வதிக்கு பண்ண விஷயங்கள்லாம் நிறைய ட்ரோல் ஆகிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி பிரதீப்க்கு பண்ண விஷயங்கள் போயிட்டு இருந்தது. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சாஞ்சனா வந்து இடையில பூந்து உள்ளே வந்ததும் என்ன பிரச்சனைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ஹோஸ்ட்டுக்கும் பெரிய தலைவலியாக இருந்தது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காமன் மேன் ஷோன்னு ஒன்று உள்ள நடத்துகிறாங்க. ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வர்றதுக்காக. ஐயோ, மக்கள்லாம் ஃபெட்டப் ஆகிட்டு பிக் பாஸ் ஷோவையே யாருமே பார்க்க மாட்டாங்க போல இருக்குதே. ஏன்னா போன சீசனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாருக்குமே ரிவீல் பண்ணிட்டாங்க, இது வந்து ஸ்கிரிப்டடு ஃபுல்லாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி ஒரு டவுட்டு எல்லாருக்குமே இருந்தது, ஸ்கிரிப்ட் ஷோவான்னு கேள்வி மட்டுமே எழுப்பிட்டு இருந்த மக்களுக்கு வந்து இது ஃபுல்லி ஸ்கிரிப்டடா அப்படின்ற மாதிரி ஒரு 100 நாள் ஒரு சீரியல் தான் ஓட்டுறாங்க விஜய் டிவி அப்படின்ற மாதிரி நைட் ஆனால் தனிப்பட்ட முறையில் உள்ளே போயிட்டு எல்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை மீறி ஒரு சில வார்த்தைகள் வர்றதுனால தான் அது பிரச்சனையாக போகுது, அது கலவரமாக போகுது. அது வந்து நம்ம ஜாலியாக என்டர்டெயின்டாக சொல்கிறோம் நம்ம. மற்றபடி எல்லாமே வந்து உள்ள பக்கா பிளான்டாக தான் நடக்குதுங்க அது. ஆமாம், ஏன்னா இப்போ நம்ம வந்து இதை ஓப்பனாக ஏன் சொல்கிறேன்னா நம்மளோட சேனலில் வந்து ஜென்யூனாக நம்ம என்ன பார்க்குறோமோ அதை தான் சொல்கிறோன்றது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். அதனால தான் நம்ம உண்மையையே சொல்லிடுறோம். இது வந்து ஸ்கிரிப்டட் தான், அதுதான் உண்மை அப்படின்றது. போன சீசனில் அந்த வேனில் அந்த கேரவனில் உட்காரும் போதே ஸ்கிரிப்ட் அந்த பேப்பரை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற இது எல்லாமே வந்துச்சு. ஆமாம், நம்ம வீடியோலேயே நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதனால் பார்க்கலாம், என்னடா இது அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் வெறுத்து போயிருக்கிறதுனால இல்லை காமன் மேன்லேருந்து ஒருத்தவங்களெல்லாம் உள்ளே கூப்பிட ஒரு 5 பேரோ 6 பேரோ உள்ளே எடுக்க போகிறாங்க. இதை வந்து என்னென்னா நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணுறாங்களா அவங்க. நாங்கள் இப்படிலாம் வந்து ஆடிஷன் வச்சுருக்கோம், இப்படிலாம் வந்து கூப்பிட்றோன்னு. சரி, இது ஓகே. இதுக்கு முன்னாடி ஒரு 12-13 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்களே, அவங்களாம் யார் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாமாங்க டிவி உள்ளே இருக்கிற ஆட்கள் தான். இந்த சீரியலில் நினச்சவங்க அதில் வருவாங்க, அதில் நினச்சவங்க குக் வித் கோமாளி போவாங்க, குக் வித் கோமாளியில் வந்தவங்க இதில் வருவாங்க. அப்படியே மாறி இவங்களே ஒரு ரொட்டேஷனில் இருப்பாங்க. ஃபார்மாலிட்டிக்கு ஒரு காமன் மேன் ஷோன்னு அதில் ஒரு 5 பேரோ 4 பேரோ 3 பேரோ யார் எதுன்னு இருக்கு, யாருக்கு கப்பு கொடுக்க போகிறாங்கன்றது கூட இவங்க முன்னாடியே வந்து செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்கிரிப்டோ ஒரு நேரத்தில் தான் அப்படி உள்ளே வர்றவங்களால மாறிடுது. மக்கள் வந்து மனசை பார்க்குறாங்க, இவங்களாம் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்களா, அதனால் நம்ம மாற்றினா பேர் கெட்டுடும்ன்றதுனால ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. கமல் சார் பீரியட்லையும் அப்படி தான் நடந்தது, விஜய் சேதுபதி சார் பீரியட்லையும் அப்படி தான் நடந்தது. இப்போ விஜய் சேதுபதி தான் ஹோஸ்டாக இருக்கிறாரு. இவர் இந்த வாட்டியாவது எப்படி தீர்ப்பு கொடுக்குறாரு, எப்படி பண்ண போகிறாருன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஷோக்கு ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஆரி, ஓவியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜு. ஆரியை கூட நம்ம வந்து எப்படிலாம் செலக்ட் பண்ணியிருப்போம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓவியாவோட அந்த சீசனும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ராஜுவோட சீசன் பிரியங்காவோட அந்த ஒரு டாமினேஷன் இருந்தது, அதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹோஸ்ட் தாங்க பேசும் பொருளாக இருக்கிறாங்க மாயா. இதில் பார்த்தீங்கன்னா மாயா வந்து ரொம்ப டேலண்டட் தான், எல்லா ஒரு என்ன சொல்கிறது அதிகப்படியான அறிவு இதெல்லாம் சொல்லலாம் மாயாவை. ஆனால் அவங்களுடைய சீசனில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபால்ஸாக அலிகேட் பண்ணி ஒரு பையனுடைய லைஃபே வந்து கேள்விக்குறியாக்குற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மாயா வந்து நம்மளுடைய கமல்ஹாசன் சாரோட தலைமையில் பண்ணி முடித்தாங்க. இவங்களோட கூட்டணியில் இருந்தவங்க எல்லாமே இவங்களுக்கும் தெரியும். மாயானா பூர்ணிமா. ஆமாம்.
ஸோ இப்படிப்பட்ட ஒரு மாயா தான் வந்து இன்றைக்கி வந்து ஹோஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க. ஹோஸ்ட் அவங்களுடைய வேலையை ரொம்ப அழகாகவே பண்ணுறாங்க. மற்றபடி அதில் வந்து குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்திருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தரையுமே வந்து அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்றாங்க. அதில் எல்லாராலையும் பேசப்படுறவங்க முனியம்மான்ற அந்த ஒரு கேரக்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா டார்வின் சொல்லிட்டு ஒரு கேரக்டரு, சோபனா இந்திரகுமார்னு ஒரு பொண்ணுங்க. இவங்க 3 பேர் தான் வந்து இது வரைக்கும் இன்னொருத்தர் இருக்கிறாரு தண்டீஸ்வரன் சொல்லிட்டு. ஸோ இவங்க 4 பேர் தான் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. இவங்கள செலக்ட் பண்ணும் போது நாங்கள்லாம் விழுந்து விழுந்து சிரித்தோம். அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு சிலர்த பார்த்தா என்னடா எப்படிடா வந்து நீங்களாம் வரீங்க, என்னவா பேசுகிறீங்க, இதை வந்து ஜட்ஜஸ் இதில் நடுவில் ராஜு வேற மொக்க காமெடி போட்டு அவங்கள டைவர்ட் பண்ணி விடுறது வந்து கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. மற்றபடி பரவாயில்ல. ஏன்னா எல்லாருமே புதுசு, ஒரு காமன் மேன்லேருந்து உள்ளே வந்து ஒன்று பேசணுன்னா ஒரு பதட்டம்லாம் இருக்கும். அதனால் ரிஜெக்ட் ஆகிட்டு நிறைய பேர் வெளியில் போயிடுறாங்க. இதில் ஒரு 4 பேர் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுறாங்கங்க. டோனி, சரண்யா, சம்யுக்தா, அப்புறம் வந்து சாம்ஷி அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து வெயிட்டிங்கில் போயிடுறாங்க. எலிமினேட்டட் ஆயிட்டாங்க. ஒரு 4 பேர் தேவையில்லை, வெளியில் போங்க. ஏன்னா அவங்க பேசுறது உள்ள வரும்போது ஒன்றுமே இல்லைங்க. அதாவது எதனா சொல்லு அப்படின்னா அவங்களுக்கு எது சொல்லணும்னே தெரியல. அது நானும் வந்து பிக் பாஸ் சம்பாதிக்கிறேன், நானும் உள்ளே வரணும், அவ்வளோதான். ஆமாம், அதில் முனியம்மாவோட கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவங்கள யூடியூப்பில் நம்ம பார்த்துருப்போம். அவங்க வந்து ஒரு தள்ளுவண்டி கடையை நடத்தி அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறது நம்மலாம் பார்த்துருக்குறோம், அடிக்கடி பார்த்துருக்குறோம். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக அழகாக இருந்தது, நல்லாவும் இருக்குது. இவங்க டஃப் கொடுப்பாங்கன்னு நாமெல்லாம் நினைக்கிறோம். இவங்களை கண்டிப்பாக வந்து பிக் பாஸ்குள்ளே நிஷா மாதிரி வந்து பேசுவாங்க அப்படின்ற எங்கள் மனசில் தோணுது. உங்கள் மனசில் என்ன தோணுது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட். அறந்தாங்கி நிஷா இருக்கும்போது அவங்கள வந்து அர்ச்சனா வந்து டேக் ஓவர் பண்ணி அறந்தாங்கி நிஷாவோட அந்த டேலண்ட் வெளில வர விடாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து அது மாதிரி வலைகளில் எதுவுமே சிக்கிக்காம முனியம்மா வந்து நல்லா வந்தாங்க, சூப்பராக இருக்கும். முனியம்மாண்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும். அவங்க வீட்டுக்காரர் பேர் சீமானுச்சு, அதை வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுக்குமா தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா உண்மையிலேயே இந்த முனியம்மான்றவங்க சீமான்றாங்க. அது சீமான் கூட சொல்ல அவங்க லாங்குவேஜே ஒரு மாதிரியா இருக்குது. அது அவங்களுடைய வட்டார மொழி, அதனால் வந்து சரியாக புரிய மாட்டேங்குது. போக போக வந்து இவங்களும் வந்து பிக் பாஸ்குள்ளே பேசும்போது புரிஞ்சிக்கலாம். நல்லா பழகிறதுக்கு எளிமையாக இருக்குது அவங்களோட பேச்சு. வெளியே பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான், இன்னும் எத்தனை ரவுண்டு போகும் தெரியும். இதெல்லாம் வந்து செலக்ட் ஆகிட்டு வராங்களான்றது நம்ம பொறுத்து தாங்க பார்க்கணும். இது எல்லாமே பிக் பாஸ்க்கான ஒரு முன்னோட்டம் தாங்க. பிக் பாஸை எப்படியாவது ஒரு ஹைப் கொடுக்கணும் அப்படின்றதுனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பாருங்க. பிக் பாஸை விரும்புகிறவங்க நிறைய பேருக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க. ஆனாலும் சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.